ஆமா, இவளுக்கு என்ன மனசுக்குள்ள லாமியா நினைப்பா? இவ பூசணிக்காயை சுத்தி போட்டா எல்லாம் சரியாயிடுமா? அது அவளோட நினைப்பு அத்தை. நாம எல்லாத்தையும் சரியாக்க விட்டுருவோமா என்ன? சரியா சொன்ன. அதானே, இந்த குடும்பத்தை சேர்ந்த புல்லு பூண்ட கூட அழிக்காம விடுறது இல்லைன்னு நாமெல்லாம் கங்கணம் கட்டிட்டு திரிஞ்சிட்டு இருக்கோம்ல, அது எப்படி விட்டுருவோம்? ஆமா ஆமா, நம்ம ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறோம். திரும்ப திரும்ப பரீட்சை எழுதுறோம். பாஸ் ஆகிற வழியை தான் காணும். தேவையில்லாம பேசாதீங்க. வாயை முட்டு சும்மா இருங்க. நம்ம குடும்பத்து மேல சாதாரண கண்ணுல ஏகப்பட்ட கொல்லிக்கண்ணு இருக்கு. எப்பவுமே தலிக்கு மேல நிறைய பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைய தலைமுழுகிட்டு அப்பாலதான் வீட்டுக்குள்ள வருவாங்க. நம்ம குடும்பத்துல அந்த சுகாசினியால பெரிய பிரச்சனை வந்து அந்த கண்டத்துல இருந்து இப்பதான் தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைங்கயா, நம்ம ராணிய கோமால இருக்க சொல்ல அந்த டாக்டரே நம்பிக்கை இல்லாம சொன்னாரு. ஆனா நம்ம சித்தார்த் தம்பி இந்த உலகத்துல யாருமே செய்ய முடியாத பரிகாரம் நேர்த்தி கடன்லாம் செஞ்சு ராணிய நல்லபடியா உசுரோட மீட்டு கொண்டாந்து கொடுத்துருக்குங்கய்யா. அது மட்டும் இல்லாம புள்ளத்தாச்சி பொண்ணு அந்த மல்லிகா வவுத்து வலின்னு ஆஸ்பத்திரிக்கு வேற போயிட்டு வந்திருக்கா. அதனால நம்ம குடும்பத்தை புடிச்சிருக்கிற மொத்த திஷ்டியும் போனோம். நம்ம குடும்பத்தை இன்னும் யார் யாரெல்லாம் பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிறாங்களோ அவங்க யாருமே நல்லா இருக்கவே கூடாது, நாசமா தான் போகணும். தாமரை, எதுக்காக நாசமா போகணும்னு சாபம் எல்லாம் விடுற? நமக்கு யார் கெட்டது செஞ்சாலும் அவங்களுக்கு சாபம் விடுறது நல்லது இல்ல. நம்மள மாதிரி நல்லவங்க சொல்றது பழிச்சிரும். ஆமாமா தாமரை, நாம நல்லா இருக்கணும்னு வேண்டதுதான் நமக்கு எப்பவுமே நல்லது. ஆமா தாமரை, கெட்டவங்கள மேல இருந்து கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவங்களுக்கான தண்டனையை கடவுள் நிச்சயமா கொடுப்பாரு. சரிங்கம்மா, நம்ம குடும்பத்துல கெட்டது நடக்குதேங்கிற ஆதங்கத்துல பேசிட்டேன். இந்த பூசணிக்காய திஷ்டி சுத்தி உடைக்கணும். வளரு, இந்த சூடத்தை கொஞ்சம் ஏத்து.